இன்று நாம் அகில திரட்டின் 125வது பக்கத்தில் இருக்கும் வாசகத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். ஐயா துணை. முக்காலி கட்டி முதுகில் அடித்து மிக மிக்கான பொன்பணங்கள் வேண்டினான் பிழையனவே சான்றோர் தன் வஸ்து தரணிதனு குயிராய் ஆனாலும் சான்றோர்க்கு அடி ஒரு நாள் மாறாது கோவில் சிவாலயங்கள் கூடம் சிங்காசனங்கள் நாவுலகும் கல்லாய் நாடியிருந்தாலும் சாணான்கள் எறியன சண்டாள நிசனெல்லாம் வீணாக சான்றோரை விரட்டி அடிப்பான்கான் சாணுடம்பு கொண்டு தரணி மிக ஆண்டாலும் வீணுடம்பு கொண்டு விரித்துரைத்தே வாராமல் சாணான் சாணானெனவே சண்டாள நிசனெல்லாம் கோணாதுளத்தோரை கோட்டி செய்தே அடித்தான் தரணிதனில் வந்து தலையெடுத்த யாவருக்கும் மரணம் வரும் வரைக்கும் வந்துதித்த அன்று முதல் சேனை மிக ஊட்டுதற்கும் தெய்வ சான்றோராமிர்தம் ஈனமது இல்லாமல் யாவேற்கும் இந்தாலும் பொல்லாத நீசன் பொருதியுள்ள சான்றோரை கல்லாதான் கூடி காணவிடாதே அடித்தான் நீசன் குடியிருக்க நிறைந்த மணி மேடையெல்லாம் வாசமுடன் சான்றோர் வஸ்துவல்லாலாகாது அப்படியும் சான்றோர் அவர்க்குதவி செய்திடினும் எப்படியும் சான்றோர் இடுக்கமது மாறவில்லை எவரவர்க்கும் சான்றோர் ஈந்து மிக வந்தாலும் அவர்களுக்கு நீசன் அனுப்போலுறவுமில்லை பாலதிய சான்றோர் படுந்துயரம் கண்டிருந்து மாலதிக கோபமுடன் மானீசனை பார்த்து கேளடா சுத்திராவும் கிளையோடே மாளுதற்கு வாழடா சான்றோரை பம்பு செய்து வரதுதான் உந்தனுக்கும் கிளைக்கும் உள்ளோர்க்கும் நாடோறும் எந்தனுக்கும் நன்மை இன்பமுடன் செய்து வரும் சான்றோரை நீயும் தடிமுரண்டு செய்கிறது வானால் கிடரு வருமடா மணீசா முன் யுகத்தில் கேளு முகமைந்து கொண்டோனும் உன்னோடும் பிறவி ஒரு 7 உண்டுமடா ஒன்னாம் யுகத்துக்கு உற்ற கூரோணியடா மண்ணெல்லாம் குரோணி வந்தெடுத்து விழுங்குகையில் பூதகுரு முனிவ
இவன் புத்தி சொன்னான ஊகத்தில் நீதமுடன் கேளாமல் நீசனவன் மாண்டான் கான். அடுத்த யுகமதிலே குண்டோமசாலேனுக்கு கடுத்தமுள்ள கோவிரிசி கடிய புத்தி சொன்னான் கான். பறையன் புலையன் பகலிலே நடமாடாத பகல்வரான் இப்படிப்பட்ட சாதிக்காரர்கள் நடமாடுகின்ற தெருவில் கூட மறையொத்த சான்றோர் வந்துவிட்டால் பிழை என்று சொல்லி முக்காலி கட்டி முதுகில் வைத்து அடித்தடித்து கொடுமைப்படுத்துகின்றான். அதோடு விட்டுவிடாமல் பிழை என்று சொல்லி மிக்கான பொன்பணங்களும் பறித்தெடுக்கின்றான். சான்றோர்கள் உருவாக்குகின்ற பொருள்கள்தான் அந்த கலிநீசனுடைய தரணி முழுவதும் வாழுகின்றவர்களுக்கு உயிராக இருக்கின்றது. ஆனாலும் சான்றோர்க்கு அடி ஒரு நாளும் மாறவில்லை. கோவில் என்று பாராமல் சிவாலயங்கள், கூடம், அவன் அரசாட்சி செய்கின்ற சிங்காசனம் எல்லாவற்றிலும் அமர்ந்திருந்து கொண்டு கல்லை நாடி விருப்பத்தோடு அருந்துகின்றான். ஆனாலும் சாணான் கல்லேறியன இலக்கியமாக பேசி பேசி சாணார்கள் ஆகிய நம்முடைய சான்றோர்களை சண்டாள நீசனெல்லாம் வீணாக விரட்டி விரட்டி அடிக்கின்றார்கள். சாணுடம்பு கொண்டு தரணி மிக ஆண்டாலும் வீணுடம்பு கொண்டு விரித்துரைத்தை பாராமல். சாணுடம்பு என்றால் அந்த குரோடியின் குலமாக வந்த கலிநீசனுக்கும் அவனுடைய சாண் வச்சு அலைந்து பார்த்தால் அவனுடைய கை சாணுக்கு 8 சாண் தான் அவனுடைய உடம்பு இருக்கும். இந்த தன்மைகளை விரித்துரைத்து உணர்ந்து பாராமல் வெற்றி சான்றோர்களை சிவபெருமான் வைத்த அந்த சாமர்த்தியசாலிகள் என்று உற்றுணர்ந்து பார்த்து சான்றோர்களுக்கு சிவபெருமான் சாற்றிய சாணான் என்ற பெயரை இழிவாக சாணான் சாணான் என்று கூறி சண்டாள நீசன் எல்லாம் அடிக்கின்றான். சாணான் என்றால் தன்னுடைய உடம்புக்குள் ஒவ்வொரு சாணுக்குள்ளும் இருக்கின்ற வர்ம கலைகள் அனைத்தையும் அக்கு வேறு ஆணி வேறாக கற்று தேர்ந்தவர்கள் நம்முடைய சான்றோர்கள். சிலம்பம், அடிமுறை, களரி போன்ற அனைத்து கலைகளிலும் வல்லமை பெற்றவர்கள் சான்றோர்கள். இப்படி உடற்கூறு சக்தி உயிரோடு உதித்து வந்து சடக்கூறு மூல சட்டமது கொண்டவரோ என்று சரஸ்வதி தாளாட்டுவார்கள். உடற்கூறு என்றால் சடலமாகிய உடல். அந்த உடலுக்குள் இருக்கின்ற அத்தனை வர்ம கலைகளையும் அதில் இருக்கின்ற அனைத்து ரகசியங்களையும் கற்று உணர்ந்தவர்கள் சான்றோர்கள். சடக்கூர் மூல சட்டமது கொண்டவரோ என்றால் அந்த உடலுக்குள் ஆன்மாவாக உறைந்திருக்கின்ற சடக்கூறு மூல சட்டங்களை அவர்கள் அறிந்தவர்கள். ஆன்மாவாக தனது உடலுக்குள் இருப்பது பரபிரமம் என்பதை தொடர்ந்து கண்டவர்கள். அப்படி சிவபெருமான் உணர்ந்து அவர்களுக்கு சாற்றிய பெயர் சாணான். அதை இந்த கலிநீசன் உணர்ந்து பாராமல் அந்த பெயரை இழிவாக சொல்லி சொல்லி சான்றோர்களை சண்டாள நீசன் எல்லாம் அடிக்கின்றான். குரோடியின் கொடியாகிய அந்த கலிநீச குலங்கள் பூமியிலே வந்து தலையெடுத்த அன்று முதல் மரணம் வரும் வரைக்கும் சேனை மிக ஊட்டுவதற்கும் தெய்வ சான்றோர் அமிர்தம். அந்த குரோடியின் குலத்தில் வந்திருந்த ஒரு குழந்தைக்கு முதலாக வாயில் தொட்டு வைக்கின்ற இனிப்பு முதல் சாகின்ற கடைசி காலம் வரை அவர்கள் பயன்படுத்துகின்ற அத்தனை பொருட்களும் நம்முடைய சான்றோர்கள் உருவாக்கி கொடுப்பதுதான். இப்படி நீசன் குடியிருக்கின்ற நிறைந்த மணி மேடையெல்லாம் வாசமுடன் சான்றோர் வஸ்துவல்லாலாகாது. அப்படி சான்றோர் அவருக்கு உதவி செய்திடினும் எப்படியும் சான்றோர் இடுக்க மது மாறவில்லை. எவரவர்க்கும் சான்றோர் ஈந்துமிக வந்தாலும் அவர்களுக்கு நீசன் அனுப்போல் உறவும் இல்லை. இப்படி பாலதிய சான்றோர்களாகிய தன்னுடைய மக்கள் படும் துயரத்தை கண்டு மால் அதிக கோபமுடன் என்றால் அங்கு அனந்த பத்மநாப சாமியாக அந்த சான்றோர்களின் தந்தையாகிய அப்பனாகிய நாராயணர் பள்ளி கொண்டிருக்கின்றார். அவர் பள்ளி உறக்கம் முழித்து மானீசனை பார்த்து கூறுகின்றார், கேளடா சூத்திரா, உன் கிளையோடே மாளுவதற்கு சான்றோரை நீ வம்பு செய்து வாரது. அவர்கள் உன்னை கொல்வதற்கான வாளாயுதம் போன்றவர்கள் என்பதை நீ புரிந்துகொள் என்று அந்த நீசனை பார்த்து சூத்திரா, கிளடா சூத்திரா என்று கூறுகிறார்.
அந்த கலிநீசன் சூத்திர குலத்தில் பிறந்திருக்கிறான் என்பதை இது உணர்த்துகின்றது. அவர் கூறுகின்றார், உந்தனுக்கும் உன்னுடைய கிளைகளுக்கும் உள்ளோர்க்கும் நாள்தோறும் எந்தனுக்கும் நன்மை இன்பமுடன் செய்து வருகின்ற சான்றோர்க்கு நீயும் தடி முரண்டு செய்கிறது உன்னுடைய வானாளாகிய சீவனுக்கு இடர் வருமடா மானீசா. அப்படி என்றால் அந்த நீசனுடைய 7வது பிறவி இது, அவனுடைய சீவனுக்கான பிறவி இது. இந்த பிறவியிலே அவன் நீதியோடும் நியாயத்தோடும் வாழவில்லை என்றால் இனிமேல் அவனுக்கு எந்த ஒரு பிறவியும் கிடையாது. ஜீவனானது நரகத்திற்கு செல்வது உறுதி என்று நாராயணர் கூறுகின்றார். அவர் மேலும் கூறுகின்றார், முன்னே யுகத்தில் முகமைந்து கொண்டோனாகிய ஈரைந்து முகம் 10 முகங்களுடைய ராவணன் பிறந்திருந்தான். அவனோடும் உன்னோடும் பிறவி ஒரு 7 உண்டுமடா. 1ஆம் யுகத்திலே நீ உற்ற குரோணியாக இருந்தாய். மண்ணெல்லாம் நீ வந்தெடுத்து விழுங்கினாய். நியாயமில்லாமல் உணவாக அங்கிருக்கின்ற உயிரினங்களையும் பாராமல் எங்களையும் எண்ணி பாராமல் எல்லாவற்றையும் மொத்தமாக எடுத்து விழுங்கி உன்னுடைய பசியை ஆற்ற எண்ணினாய். அப்போது இப்படி செய்யாதே என்று பூதகுரு முனிவன் உனக்கு புத்தி சொன்னான். நீதமுடன் கேளாமல் நீசனாகி அந்த குரோணி மாண்டான். அடுத்த யுகத்திலே குண்டோமசாலியனாக நீ பிறந்திருந்தாய். அப்போதும் தேவர்களை நீ அநியாயம் செய்தாய். தேவர்களை எல்லாம் எடுத்து விழுங்க பார்த்தாய் உணவாக. அப்படி செய்யாதே, அது தப்பானது என்று உனக்கு கோவிரிசி கடிந்து புத்தி சொன்னார். கேளாது நீ கிளையோட மாண்டு விட்டாய். மேலும் யார் யார் புத்தி சொன்னார்கள் என்பதை நம் வரும் வாசகத்தில் பார்க்கலாம். ஐயா உண்டு.